வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2024 செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி திங்கட்கிழமை. வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலை நிலை கொண்டுள்ளது. வரக்கூடிய மணி நேரங்களில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைய வாய்ப்புள்ளது. மேலும் இன்று மாலை நேரங்களில் ஆந்திரா நிலப்பரப்பில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாக வாய்ப்புள்ளது. இந்த நிகழ்வு தொடர்ந்து நிலை கொண்டிருக்கும். இதன் காரணமாக நாளை வங்கக்கடலில் இருக்கும் காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆந்திராவில் இருக்கும் மேலடுக்கு சுழற்சியோடு ஒன்றிணைந்து மத்திய ஆந்திராவில் தரையேறி தெலுங்கானா, மகாராஷ்டிரா, குஜராத் வழியாக பயணித்து மீண்டும் மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசத்தை நோக்கி பயணித்து கிழக்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக வட மாநிலங்களில் ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் ஒரு நிகழ்வு இன்று செப்டம்பர் 23ஆம் தேதி மேற்கு வங்கத்துக்கு ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி வர இருக்கிறது. அந்த நிகழ்வு மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட், பீகார், புதுதில்லியை நோக்கி மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. இமயமலை ஒட்டிய மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் அந்த நிகழ்வு மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட், பீகார் இந்த மாநிலங்களுக்கெல்லாம் கனமழையை கொடுக்க வாய்ப்புள்ளது. மேலும் இப்போது வங்கக்கடலில் இருக்கும் நிகழ்வு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து நாளை செப்டம்பர் 24ஆம் தேதி ஆந்திராவில் இருக்கும் மேலடுக்கு சுழற்சியோடு ஒன்றிணைந்து மத்திய ஆந்திராவில் தரையேறி மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. இந்த நிகழ்வால் ஆந்திரா, தெலுங்கானா, மேலும் தரையேறிய பிறகு ஒடிசா, சத்தீஸ்கர் இந்த இடங்களுக்கெல்லாம் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கொடுக்க வாய்ப்புள்ளது. மேலும் இந்த நிகழ்வு மேற்கு நகர மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம் இந்த மாநிலங்களுக்கும் மழை கொடுக்க வாய்ப்புள்ளது. இந்த நிகழ்வு மேற்கு சென்ற பிறகு ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாக வலுவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக குஜராத்துக்கு பாதிக்கும் மழையை கொடுக்க இருக்கிறது. பாகிஸ்தானில் கராச்சி அருகே ஒரு காற்று சுழற்சி நிலை கொண்டது. இந்த நிகழ்வும் குஜராத்துக்கு சென்று முன்னேறி மீண்டும் வடக்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. இரு நிகழ்வுகளும் ஒன்றிணைந்தாலும் காற்று ஒன்றிணைந்து குஜராத்துக்கு கடுமையான மழைப்பொழிவு கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் வெள்ளப்பெருக்கத்தை கொடுக்கும் அளவுக்கு மழைப்பொழிவு கொடுத்து மீண்டும் இந்த நிகழ்வு வடக்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. மேலும் இதன் காரணமாக தமிழகத்தில் வரக்கூடிய நாட்களில் வெப்பச்சலனம் என்பது இன்று செப்டம்பர் 23ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமடைய வாய்ப்புள்ளது. குளிர்ந்த காற்று தமிழகத்துக்கு வரும் என்பதால் வெப்பச்சலனை இன்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் இன்றை விட நாளை சற்று வெப்பச்சலனை தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது. செப்டம்பர் 25, 26 தேதிகளில் வடக்கு உள் மாவட்டங்களுக்கு மட்டுமே வெப்பச்சலனை கிடைக்க வாய்ப்புள்ளது. செப்டம்பர் 27ஆம் தேதியிலிருந்து மீண்டும் தென்கடல் ஓரங்கள், வடகடலோரங்கள் என்று படிப்படியாக வெப்பச்சலனை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. செப்டம்பர் 27ஆம் தேதியிலிருந்து தமிழகத்தை பொறுத்தவரை வரக்கூடிய நாட்களில் வெயில் படிப்படியாக குறைய வாய்ப்புள்ளது. இப்போது மதுரை சுற்று வட்டாரங்கள், மேலும் தென் மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள் வெயில் சற்று அதிகரித்தாலும் வருகிற நாட்களில் செப்டம்பர் 27ஆம் தேதிக்கு பிறகு அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து மழை இருக்கும் என்பதால் வெயில் படிப்படியாக 27ஆம் தேதிக்கு பிறகு குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்னதாக மதுரை சுற்று வட்டாரங்கள், திருச்சி சுற்று வட்டாரங்களுக்கு மழை கிடைத்தாலும் மாலை நேரங்களில் மழை கிடைத்தாலும் காலை நேரங்களில் வெயில் இருக்க வாய்ப்புள்ளது. அதற்கு பிறகு வெயிலுக்கு பின் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வரக்கூடிய நாட்களில் இன்று செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி திங்கட்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு பகுதி சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதி பெரியதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை. மேலும் திருநெல்வேலி மாவட்டத்திலும் மேற்கு பகுதி சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதியை பொறுத்தவரை பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை. தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதி சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதியை பொறுத்தவரை பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை. மேலும் தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை தூத்துக்குடி மாவட்டம் வடக்கு பகுதி கோயில்பட்டி, அதற்கு வடக்கு பகுதி எட்டயபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் ஆங்கங்கே இன்றும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம், சிவகாசி, விருதுநகர், சாத்தூர், ஈர்க்கன்குடி இந்த இடங்களுக்கு ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்றும் மதுரை மாவட்டத்திலும் இன்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆங்கங்கே சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த இடங்களுக்கும் இன்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை வெயில் கடந்த நாட்களில் சற்று அதிகரித்து காணப்பட்டது. இன்று மதியத்துக்கு பிறகு சற்று மேகம் சூழ்ந்து காணப்படும். நாளையிலிருந்து வெயில் அடித்தாலும் வரக்கூடிய செப்டம்பர் 27ஆம் தேதியிலிருந்து மதுரை மாவட்டத்துக்கு வெயில் படிப்படியாக குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தில் இன்று சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கனமழையாக பெரும்பாலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வால்பாறைக்கு இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நீலகிரிக்கும் இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கொடைக்கானலுக்கு லேசான
லேசான சாரல் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்திலும் லேசான மிதமான மழையாக இன்று கிடைக்க வாய்ப்புள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழையாகவும் கோயம்புத்தூர் மாநகரத்துக்கு லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் பொள்ளாச்சிக்கும் இன்று லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பாலக்காட்டை பொறுத்தவரை லேசான மிதமான மழை, மாலை நேரங்களில் சற்று கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் உடுமலைப்பேட்டை, கிணத்துக்கடவு, பெரிய நகமம் இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான சாரல் மழை என்று கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கோயம்புத்தூர் மாநகரத்துக்கும் பரவலான மழைப்பொழிவாக சாரல் மழை, மிதமான மழை கிடைக்கும் அளவுக்கு மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதி பல்லடம் வரை சாரல் மழை ஈட்டி பிடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கோயம்புத்தூர் வடக்கு பகுதியை பொறுத்தவரை அன்னூர், மேட்டுப்பாளையம், காரமடை இந்த இடங்களுக்கெல்லாம் மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. திருப்பூர் மாவட்டத்துக்கும் இன்றும் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களுக்கு மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை, வேலூர், காஞ்சிபுரம், திருப்பத்தூர் இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, தாம்பரம், விழுப்புரம், மதுராந்தகம் இந்த இடங்களை பொறுத்தவரை பரப்பில் கூடுதலான இடங்களில் கனமழையாகவும் இரு இடங்களில் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம். இந்த இடங்களை பொறுத்தவரை சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, தாம்பரம், விழுப்புரம், வேலூர், காஞ்சிபுரம் இந்த இடங்களை பொறுத்தவரை பரப்பில் அதிகரித்து கனமழையாகவும் இரு இடங்களில் மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம். மேலும் திருவண்ணாமலை, புதுச்சேரி, கடலூர் இந்த இடங்களுக்கும் இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை டெல்டா மாவட்டங்கள் வேதாரண்யம், முத்துப்பேட்டை, தஞ்சாவூர், நாகப்பட்டினம் இந்த இடங்களை பொறுத்தவரை பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை. ஏதாவது இரு இடங்களில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அரியலூர், பெரம்பலூர் இந்த இடங்களுக்கும் ஓரிரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. திருச்சி மாவட்டத்திலும் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் புதுச்சேரி, கடலூர், காரைக்கால் இந்த இடங்களுக்கும் இன்று மிதமான முதல் சற்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. மயிலாடுதுறை, சீர்காழி, சிதம்பரம், மேலும் கும்பகோணம், நெய்வேலி இந்த இடங்களுக்கும் ஆங்காங்கே மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று தமிழகத்தில் தென் மாவட்ட கடல் ஓரங்களுக்கு கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் தென் மாவட்டங்களுக்கும் ஓரிரு இடங்களில் ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வட மாவட்டங்களை பொறுத்தவரை சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு இன்று பெரும்பாலான இடங்களில் கனமழையாகவும் ஓரிரு இடங்களில் கனமழையாகவும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழையாகவும் கணவாய் பகுதியில் லேசான சாரல் மழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி திங்கட்கிழமை. நாளை செப்டம்பர் 24ஆம் தேதி சற்று தமிழகத்தில் பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்கடல் ஓரங்களில் ஒரு சில இடங்களில் மட்டுமே லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் மதுரை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த மாவட்டங்களில் இரு இடங்களில் லேசான மிதமான மழையாகவும் மேலும் திருச்சிக்கு வடக்குள்ள மாவட்டங்கள் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, தாம்பரம், விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், மேலும் திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, வேலூர், காஞ்சிபுரம், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை இந்த இடங்களுக்கெல்லாம் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கனமழையாக. மேலும் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது. செப்டம்பர் 24ஆம் தேதி. செப்டம்பர் 25ஆம் தேதி வடக்குள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் திருச்சிக்கு வடக்குள்ள கடல் ஓரங்கள் அதை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. செப்டம்பர் 25ஆம் தேதி. செப்டம்பர் 26ஆம் தேதி பரப்பில் குறைந்த இடங்களே இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்பது. அதுவும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. செப்டம்பர் 26ஆம் தேதி. செப்டம்பர் 27ஆம் தேதி வங்கக்கடலில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாக வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக கடலோர மாவட்டங்கள், தென் கடலோர மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், மேலும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. செப்டம்பர் 27 விட 28 மேலும் சற்று பரப்பில் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. செப்டம்பர் 29ஆம் தேதி இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி குமரிக்கடல் வழியாக மாலத்தீவை நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தில் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. செப்டம்பர் 29ஆம் தேதி முதல் காற்று பகுதிக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. செப்டம்பர் 29 விட 30 அக்டோபர் 1 என்று படிப்படியாக தமிழகத்தில் மழை அதிகரித்தாலும் அக்டோபர் 1ஆம் தேதி மேற்கு வங்கத்துக்கு ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி வர இருக்கிறது. இதன் காரணமாக காற்று பகுதியில் மீண்டும் காற்று தொடங்க வாய்ப்புள்ளது. காற்று பகுதி ஒதுக்கி மற்ற இடங்களுக்கு ஆங்காங்கே கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அக்டோபர் 1ஆம் தேதிக்கு பிறகு
காற்று பகுதிக்கும் சற்று குறைவான பரப்பில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில் செப்டம்பர் 27ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக தமிழகத்தில் வெப்பச்சலன மழை அதிகரித்தாலும் செப்டம்பர் 28ஆம் தேதி சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. செப்டம்பர் 29, 30, அக்டோபர் 1ஆம் தேதி வரை தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைத்தாலும் அக்டோபர் 1ஆம் தேதி மேற்கு வங்கத்துக்கு ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி வர இருக்கிறது. இதன் காரணமாக காற்று பகுதிக்கு லேசான காற்று தென்மேற்கு காற்று அதிகரிக்கும் என்பதால் காற்று பகுதிக்கு ஒரு சில இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. உள் மாவட்டங்களுக்கு ஒரு பரவலான மழைப்பொழிவு வெப்பச்சலன மழை தொடர்ந்து கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, வங்கக்கடலை பொறுத்தவரை காற்றின் வேகம் 35 முதல் 45 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களில் மட்டுமே 55 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வங்கக்கடலை பொறுத்தவரை இப்போதைக்கு பெரிதாக நிகழ்வு எதுவும் உருவாக வாய்ப்பில்லை. இப்போதைக்கு காற்றழுத்த தாழ்வு பகுதியின் நிலை கொண்டிருந்தாலும் நாளை செப்டம்பர் 24ஆம் தேதி தரையேறி செயலிழக்கும் என்பதால் பெரிதாக வங்கக்கடலில் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்பில்லை. தொடர்ந்து மீனவர்கள் மீன்பிடிக்க சாதகமான சூழலாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து இணைந்திருங்கள். வானிலை அறிக்கையோடு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.